இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அன்புக்கு இன்னொரு பெயர்னா அது அண்ணாமலைன்னு சொல்லலாம். நான் எப்படி தனியாளா சம்பாரிச்சு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னோ அண்ணாமலையும் உழைச்சி சம்பாரிச்சு அதே மாதிரி இல்ல அதை விட ஒரு படி மேலேயே வளர்ந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பொண்ணு தனியா நின்று சாதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஒரு குடும்பத்தை சுமந்துக்கிட்டு அந்த குடும்பத்தோட ஒற்றுமையை கலையாம பார்த்துக்கிட்டு இப்படி ஒன்னா இருந்து சாதிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதத்தான் அண்ணாமலை செஞ்சு காட்டியிருக்கா. நான் கூட நினைப்பேன் அண்ணாமலை எப்படி ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்துகிட்டு நினைச்சதை சாதிக்க முடியும்னு. ஆனா அண்ணாமலை என் சந்தேகத்தை உடைச்சு என்னால முடியும்னு சாதிச்சு காட்டியிருக்கா. இத பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் என் குடும்பம் மாறணும் போல ஆசையா இருக்கு. நிஜமா அண்ணாமலை குடும்பத்துல இருக்க எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. அண்ணாமலை தான் குடும்பத்தை நம்ம தமிழரோட பண்பாடு பாரம்பரியம் எல்லாத்தையும் மாறாம காப்பாத்திருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும்ன்றதுக்கு அடையாளமே அண்ணாமலை தான். வருண், உன் அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா, எனக்கு வரப்போற மருமகளும் இந்த குடும்பத்தை உடையாம பாத்துக்கணும், நம்ம பாரம்பரியத்தையும் காப்பாத்தணும்னு. நான் கூட இது எப்படி சாத்தியம்னு யோசிச்சேன். ஆனா இன்னைக்கு வெண்ணிலாவை நான் பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணாமலை சொன்னதை செஞ்சுட்டான். அந்த கடவுள் தான் வெண்ணிலாவையும் அண்ணாமலையும் சந்திக்க வச்சிருக்காரு. உனக்கு வெண்ணிலா மூலமா உனக்கு ஒரு அம்மாவை கிடைக்க வச்சிருக்கா. ஒரு பொண்ணா எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் உமனா, ஒரு குடும்ப தலைவியா, ஒரு பெஸ்ட் அம்மாவா இருக்க முடியும்னு நினைச்சாலே பிரமிப்பா இருக்கு. அண்ணாமலை, நீ சாதிச்சிட்ட. உன்னை பாக்குறப்போ என் வயிற்றுல பொறக்கலையேன்னு ஏக்கமா இருக்கு. அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா அதுல நான் உனக்கு மகளா பிறக்கணும்.